நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்டிபிசியில் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? உங்களோட லாஸ்ட்டு ஹோப் வந்து குரூப் டியா தான் இருக்கும். பல்க்கான வேக்கன்சி ஒரு அரவுண்டு 32,000 ப்ளஸ் வேக்கன்சி இருக்குது. ஸோ இதில் எப்படியாச்சும் வேலை வாங்கிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. இந்த மைண்ட் செட்டில் இருக்க எல்லாருமே மேக்ஸிமம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. சரிங்களா? மேக்ஸிமம் சிலபஸில் கொடுத்ததை எவ்வளோக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கவர் பண்ணணும். அதுலேயுமே நம்ம எப்படி கவர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இதெல்லாம் ஷோர் ஷார்ட்டாக வரும், இதிலலாம் ஷோர் ஷார்ட்டாக நம்ம படித்தா மார்க் வரும் அப்படின்றத கவர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி விஷயத்தில் வந்து கை வைக்கணும். ஃபஸ்ட்டு குரூப் டி பேட்டர்ன் என்ன? உங்களுக்கு மேக்ஸ் 25 மார்க்கு, சயின்ஸ் 25 மார்க்கு, ரீசனிங் 30 மார்க்கு. இது 3 பார்த்தாலே என்ன ஆகுது? அரௌண்ட் ஒரு 80 மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் கை வச்சிங்கன்னா ஒரு 87லேருந்து 88 மார்க் அடிச்சிடலாம். மீதி 12 மார்க் தான் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபி, எக்கனாமி. ஸோ அப்போ நம்ம முதல்ல இந்த 88 மார்க் இருக்குல்ல, 87லேருந்து 88 மார்க் வருது, இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு 40 டேஸ்க்கு பக்காவான ஒரு ஸ்டடி பிளான். சரிங்களா? இங்கே வந்து நான் டே வைஸ் கொடுத்துருக்கேன். 1லேருந்து 40 நாளைக்கு வந்து டே வைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் டைம் அண்ட் ஒர்க் வந்து இங்கே 2 டேஸ் கொடுத்துருக்கேன் ஸ்டடி பிளானில், மேக்ஸில் ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் டைம் அண்ட் ஒர்க் வந்து சில பேருக்கு வந்து கை வந்த கலையாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? டைம் அண்ட் ஒர்க்கை ஒரே நாளில் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு நாளில் பார்க்கணும், இல்லை ஒரு நாள் என்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது, நீங்கள் ரொம்ப ஈஸியாக டைம் அண்ட் ஒர்க் சால்வ் பண்ணுறீங்கன்னா எடுத்தோடனே அதை சால்வ் பண்ணக்கூடாது. என்றைக்கு உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, படிக்கவே முடியல, அப்போ வந்து ஈஸியான டாபிக் வந்து பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கணும். சரிங்களா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளானை மாற்றிக்கோங்க. ஆப்டி, ரீசனிங் சிலபஸில் உள்ள எல்லா டாப்பிக்குமே இங்கே இருக்கும். எல்லா டாப்பிக்குமே பார்த்து தான் ஆகணும். ஏன்னா ஆப்டி ரீசனிங்கில் இப்போ நம்ம ஜிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டாபிக் வந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாகிரஃபியில் ஏதோ ஒரு டாபிக் படிக்கிறீங்க. சரிங்களா? அந்த டாப்பிக்கில் கொஸ்டின் வருமா வராதானே யாராலையும் 100% சொல்ல முடியாது. பட் மேக்ஸு, ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு டாபிக் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கொஸ்டின் இருக்குது. ஸோ அப்போ மேக்ஸு, ரீசனிங் எல்லா டாப்பிக்குமே கம்ப்ளீட் பண்ணோம். 55 மார்க் கண்டிப்பாக நம்ம எடுத்தே ஆகணும். சரிங்களா? மேக்ஸில் 25, ரீசனிங்கில் 30. ஸோ எல்லா டாப்பிக்குமே எப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக தான். குரூப் டின்னும் போது நமக்கு எப்படி இருக்கும்னா, எக்ஸாமோட லெவல் வந்து என்டிபிசி ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்களா அந்த லெவலுக்கு இருக்கும். எக்ஸாம் உங்களுக்கு என்டிபிசி கிராஜுவேட் லெவல் ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்களா அந்த லெவலுக்கு இருக்கும். ஏன் 10th லெவல் தானே, ஏன் அவ்வளோ டஃப்பாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இது டேரெக்ட் மெரிட் லிஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக அந்த லெவலுக்கு இருக்கும். அதே மாதிரி எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அட்வான்ஸ் மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஜாமெண்ட்ரி, மென்சுரேஷனு, ட்ரிக்னாமெண்ட்ரி, அல்ஜீப்ரா எந்த டாப்பிக்குமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஜாமெண்ட்ரி கஷ்டம், ட்ரிக்னாமெண்ட்ரி கஷ்டம்னு நினச்சி ஒருத்தர் ஸ்கிப் பண்ணுவீங்க, ஜாமெண்ட்ரி கஷ்டம்னு நினச்சி ஒருத்தர் ஸ்கிப் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரிக்னாமெண்ட்ரி கஷ்டம்னு நினச்சி ஃபுல்லாகவே அந்த டாப்பிக்கு தொடாமல் விட்டுருவீங்க. பட் எக்ஸாமில் வந்து எப்படி தெரியுமா கேட்பாங்க? ரொம்ப இப்போ ட்ரிக்னாமெண்ட்ரியில் ஒரு 3 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஒரு 2 கொஸ்டின் எப்படி டேரெக்டாக வச்சுருவாங்க. டேரெக்டாக வந்து tan 45 சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லைனா அந்த சைக்கிள் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு ட்ரிக் வச்சு நம்ம கோர்ஸ்லலாம் சால்வ் பண்ணியிருப்போம். ஆல் சில்வர் டீ கப் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான வேல்யூவெல்லாம் வச்சு சரிங்களா சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். tan 270 டிகிரினா எவ்வளோ, இதெல்லாம் வந்து tan 270 டிகிரிக்கு நம்ம மெமரி பண்ண தேவையில்ல, நான் ஒரு சைக்கிள் சொல்லி தந்திருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து டேரெக்டாகவே போடலாம். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் வந்து நமக்கு அட்லீஸ்ட் அந்த டாப்பிக்கில் ஒரு பேசிக் ஐடியாவாவது இருந்தால் தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ எல்லா டாப்பிக்குமே மேக்ஸிமம் வந்து லேர்ன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இதுதான் நம்ம கடைசி ஆப்ஷன் அப்படின்னு வைக்கும் போது எதையுமே நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அதிலெல்லாம் வந்து நான் டாபிக் வைஸ் கொண்டு வந்துட்டேன். நீங்கள் அப்படியே வந்து இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டாலும் சரி. சரிங்களா? நான் அப்படியே ஒரு செகண்ட் ஹோல்டு பண்ணி வைக்கிறேன், ஃபஸ்ட்டு பேஜை ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் பேஜ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எல்லாருமே. தேர்டு பேஜ், ஃபோர்த்து பேஜு, அடுத்து லாஸ்ட்டு. இந்த 40 டேஸ்க்கான ஸ்டடி பிளான். இதை வந்து எந்தெந்த டாபிக் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் புதுசாக படிக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுங்கள். எதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் நல்லாவே படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா வந்து இந்த 40 நாள் வந்து நம்ம வந்து வேகமாக ஓடணும். சரிங்களா? மூச்சை பிடிச்சிட்டு ஓடணும். அதுதான். ஏன்னா கொஞ்சம் கூட ரெஸ்ட்டை போடாதீங்க, ஃபுல்லாக உழைங்க. காலையிலேருந்து நைட் வரைக்கும் எவ்வளோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அவ்வளோ நேரம் ஃபுல்லாக படிங்க. ஏன்னா இந்த குரூப் டி சாதாரண வேலையே கிடையாது. இதில் உள்ளே போயிட்டு நீங்கள் ஆசைப்பட்ட உங்களோட ட்ரீம் ஜாப் டிடிஇயாக இருக்கலாம், இல்லைனா ஒரு டிவிஷன் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கணுன்னு நீங்கள் நினைக்கலாம்,
இல்லை கூட்ஸ் கார்டு ஆகணும்னு நினைக்கலாம், ஸ்டேஷன் மாஸ்டர் ஆகணும்னு நினைக்கலாம். அதில் வந்து நீங்கள் என்டிபிசியில் ஜஸ்ட்டில் விட்டுருக்கலாம். ஸோ இந்த குரூப் டி மூலியமாகவும் நீங்கள் உள்ளே போயிடலாம். சரிங்களா? ஏன்னா இது வந்து ரொம்ப பல்கான வேகன்சி. ஃப்யூச்சரில் இந்த குரூப் டி வேலையை நம்மளால் வாங்க முடியுமான்னு தெரியாது. ஏன்னா வேகன்சி பாருங்கள், ஒவ்வொரு வருஷமும் வந்து இயர்லி வேகன்சின்றதால கொஞ்சம் ஒரு 20% வேகன்சி வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. போன வருஷம் என்டிபிசி வந்து 10,000 வேகன்சி, 11,000 வேகன்சி. இந்த வருஷம் வந்து 8,800 வேகன்சி. ஸோ கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ அதனால் அப்ளை பண்ணவங்க யூஸ் பண்ணி இந்த வாட்டி ஷார்ட்டாக கிளியர் பண்ணணும்னு நினச்சி உயிரை கொடுத்து, கஷ்டமான டாபிக் உங்களுக்கு வந்து படிக்க இன்ட்ரெஸ்ட்டே இல்லைனா கூட அந்த டாப்பிக்கில் கொஸ்டின் வரும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக படிங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸில் டாபிக் பாருங்கள், எல்லாமே கொடுத்துருக்கேன். சரிங்களா? எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து சயின்ஸ்க்கு வந்து லூசன்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஏதாவது அப்ஜெக்டிவ் சீரியஸ்க்கும் புக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அப்ஜெக்டிவும் நீங்கள் வந்து பார்க்காம இருக்கக்கூடாது. ஏன்னா எக்ஸாமில் வந்து ஃபேக்ட் பேஸ்லேயும் கொஸ்டின் வரும், கொஞ்சம் கான்செப்ட் வைஸும் வரும். ஸோ ரெண்டு மாதிரியும் நம்ம படிக்கணும். அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகே நான் கொடுத்துருக்க டாப்பிக்கை மெயினாக கண்டிப்பாக கவர் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ இந்த சூப்பர்லேட்டிவ்ஸ் இன் இந்தியா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து கேட்பாங்க, இந்தியாவில் சூப்பர்லேட்டிவ்ஸ்னால் என்ன, லாங்கஸ்ட்டு, டாலஸ்ட்டு, ஷார்ட்டஸ்ட்டு, இந்தியாவோட டாலஸ்ட்டு மவுண்டைன் பீக் எது, வேர்ல்டில் டாலஸ்ட் மவுண்டைன் பீக் எது, அதுதான் வந்து சூப்பர்லேட்டிவ்ஸ். புரியுதுங்களா? அதுக்கப்புறமா வந்து லார்ஜஸ்ட்டு ரிவர் எது, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் சூப்பர்லேட்டிவ்ஸ் கீழே வரும். அதே மாதிரி இம்பார்ட்டண்ட் டான்ஸு, நேஷ்னல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சாங்சுவரி, டூரிஸ்ட் ஸ்பாட்டு, அதுக்கப்புறமா வந்து இம்பார்ட்டண்ட் டேஸு, யுனைடெட் நேஷனு, வேர்ல்டு ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து நவம்பர் 17 ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ நவம்பர் 15 வரைக்கும் கண்டிப்பாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கணும். லாஸ்ட்டு 6 மந்த் முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து நமக்கு வந்து செப்டம்பர் தான் போயிட்டுருக்கு. ஸோ செப்டம்பரில் இப்போ வரைக்கும் எவ்வளோ நாளுக்கு இருக்கோ லாஸ்ட்டு 6 மந்த் முடிங்க. அதே மாதிரி எக்ஸாம் வரும்போதும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் வந்து இந்த மார்ச், ஃபெப்ரவரி, ஜானு அதெல்லாம் படிச்சுக்கோங்க டைம் இருந்தால். ஆனால் கண்டிப்பாக லாஸ்ட்டு 6 மந்த் இது படிக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஜனவரியிலேருந்து படிச்சிங்கன்னா உங்களால் எல்லா கொஸ்டினையுமே அட்டன் பண்ண முடியும் கரண்ட் அஃபேர்ஸில். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து ஹிஸ்ட்ரியிலலாம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் கொடுக்கலாம். மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு ஒரு வாரம் படிக்கலாம், மெடிவல் ஒரு வாரம் படிக்கலாம், ஏன்ஷியன்ட் ஒரு வாரம் படிக்கலாம். அந்த அளவுக்கு ஹிஸ்ட்ரி பாருங்கள். அதுக்கப்புறம் ஜாகிரஃபி, எக்கனாமி உங்களுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் இப்போ ஜாகிரஃபி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா படிச்சிங்கன்னா எக்கனாமி வந்து ஓரளவுக்கு செலக்டிவான டாபிக் மட்டும் படிங்க. சரிங்களா? டைம் இல்லாத பட்சத்தில், இல்லை டைம் இருக்குன்னா எல்லாத்தையும் படிங்க. ஏன்னா எங்கே நம்ம ஒருத்தரை காட்டிலும் வேரியேஷன் காட்ட முடியும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸு, ரீசனிங், சயின்ஸு இது எல்லாருமே கண்டிப்பாக குரூப் டியை பொறுத்தளவுக்கு படிச்சுட்டு வருவாங்க. கரெக்டாக? மேக்ஸு, ரீசனிங், சயின்ஸ் இதுதான் ஸ்ட்ராட்டஜியே. அப்போ எல்லாருமே கண்டிப்பாக இந்த 3 இதை கவர் பண்ணிடுவாங்க. எங்கே நீங்கள் ஒருத்தரை காட்டிலும் முன்னாடி போக முடியும்? இந்த ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி அதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். பாலிட்டி அதே மாதிரி நல்லா படிங்க. பாலிட்டி வந்து கீழே கொடுத்துருங்க பாருங்க. சரிங்களா? பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கிள், அமெண்ட்மெண்ட்டு, ஸ்கெடியூலு, பார்ட்டு, சரிங்களா? அதே மாதிரி எங்கேருந்து எதை நம்ம காப்பி பண்ணோம், அதுக்கப்புறம் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி டாப்பிக்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டின் இருக்குது. ஸோ பாலிட்டி கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஏன்னா இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி, பாலிட்டிலலாம் தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகேலலாம் நம்ம ஒருத்தரை காட்டிலும் ஒரு மார்க் வந்து முன்னேறி போயிட்டே இருக்க முடியும். அதே மாதிரி படிக்கிறது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, மேக்ஸிமம் வந்து டெஸ்ட் எடுக்கணும். டெய்லி வந்து கம்பல்சரி ஒரு டெஸ்ட் எடுத்துருங்க. உங்களுக்கு டைம் இருக்குது, நான் ஆல்ரெடி ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கேன்னா நீங்கள் 2 டெஸ்ட்டு கூட போடுங்க, தப்பு இல்லை. சரிங்களா? அதே மாதிரி எக்ஸாம் வரத்துக்கு லாஸ்ட்டு 1 மந்த் இருக்குது, இல்லை ஒரு 20 டேஸ் இருக்குன்னா கண்டிப்பாக 2 டெஸ்ட்டு போடுங்க. டெஸ்ட்டை வந்து யாராலையுமே வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கே நமக்கு டைம் எடுத்துரும், நம்ம புதுசாக எதுவுமே படிக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், டெஸ்ட்டு வந்து எதெல்லாம் தப்பு பண்ணுறீங்க, சரிங்களா, எதெல்லாம் உங்களுக்கு தெரியல, இந்த மாதிரியான கொஸ்டினை மட்டும் டெஸ்ட்டில் வந்து பார்த்துருங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக போட்டதெல்லாம் கூட அனலைஸ் பண்ண தேவையில்ல, எதெல்லாம் தப்பு பண்ணுறீங்களோ அதை கம்பல்சரி பார்த்துருங்க. அதுக்கப்புறமா வந்து டெஸ்ட்டு எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் எக்ஸாமில் வந்து இங்கே நீங்கள் நார்மலாக மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்களா அதே அப்ரோச் தான் நீங்கள் எக்ஸாமில் பண்ணணும். இங்கே ஒரு பேட்டர்னில் எடுத்துகிட்டு அங்கே ஒரு பேட்டர்னில் எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங்லேருந்து டெஸ்ட் வந்து ஒரே மெத்தடில் எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமில் முதல் 20 நிமிஷம் தான் நான் திரும்ப சொல்லுவேன், ரொம்பவே முக்கியம். அந்த முதல் 20 நிமிஷம் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் அந்த எக்ஸாமே பாசிட்டிவாக மாறிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 20 நிமிஷம் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்லாம் வச்சு சால்வ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அப்போ வந்து அந்த எக்ஸாம் மேலே உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். அப்போ முதல் 20 நிமிஷம் என்ன பண்ணணும், அந்த 20 நிமிஷத்தில் 30-40 கொஸ்டின் போட்டே ஆகணும் அப்படின்ற மைண்டில் தெரிஞ்சதை மட்டுமே அடித்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் வந்து என்னோட வே ஆஃப் அப்ரோச்சாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் வச்சுருப்பீங்க. கரெக்டாக? ஸோ நான் சொல்கிறது கூட உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கூட அப்ரோச் பண்ணுங்கள். முதல் 20 நிமிஷம் தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் பாருங்கள். தெரிஞ்ச கொஸ்டின்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆன்சர் வராத கொஸ்டின் 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒரு சம்லாம் எடுக்கலாம். ஒரு சம்லாம் வந்து ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் தொட்டுருச்சுன்னா அதெல்லாம் யோசிக்காமல் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? ஏன்னா லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அந்த கடைசி
ஒரு 80+ கொஸ்டின் தான் எல்லாருமே மேக்ஸிமம் நிறைய பேர் பார்ப்பீங்க. அந்த 80லேருந்து 100 வரைக்கும் உள்ள கொஸ்டின் வந்து ரொம்பவே சப்பையாக வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்க்காம விட்டுறாதீங்க. அதில் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின், டக்குன்னு ஆன்சர் வர மாதிரி கொஸ்டின். அதே மாதிரி ஜிகே ஜிஎஸ் அதெல்லாம் வந்து அங்கே தான் இருக்கும், டக்குன்னு பார்த்த உடனே டிக் பண்ணிட்டு போகிறது. ஸோ அதனால் எல்லா கொஸ்டினுமே பார்க்கணும், அதுதான் மெயினான ஒரு மோட்டிவாக இருக்கணும் உங்களுக்கு. சரிங்களா? இந்த மாதிரி இங்கே அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரியல் எக்ஸாமில் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்று, உங்களுக்கு எப்படி தான் படிக்கணுன்னே தெரில, மேக்ஸ் ரீசனிங் இது வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ணல, இப்போ தான் இனிமேல் தான் படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க, புதுசாக ஆரம்பிக்கிறீங்கன்னா ஆப்டி ரீசனிங் சயின்ஸு ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஹிஸ்ட்ரி பாலிட்டி போங்க. சரிங்களா? எப்படி படிக்கணுன்னே தெரிலனா நம்ம கோர்ஸ் வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்ன தேவையோ, இப்போ பாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா செலக்டிவாக இந்தந்த டாபிக் தான் தேவை அப்படின்னு இருக்கும். ஹிஸ்ட்ரி எல்லாம் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து நான் பக்காவாக டீச் பண்ணி வச்சுருப்பேன். அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகே, அதே மாதிரி சயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டென்ட் எதுக்கெலாம் கண்டென்ட் தேவை, எதுக்கெலாம் அப்ஜெக்டிவ் தேவை அப்படின்னு இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக டீச் பண்ணியிருப்பேன். ஆப்டி ரீசனிங்லாம் ஷார்ட்கட்டில் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ப்ளே ஸ்டோர் போங்க, ரயில்வேஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆப் இருக்கும், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கும், கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் ரெண்டுமே சேர்த்து வந்து அந்த ரயில்வேஸ் தமிழ் ஆப்பில் இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்க கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. அதே மாதிரி ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட ஐடியை ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் ரயில்வே சைட்லேருந்து எந்த ஒரு வேலை வாய்ப்பு எது ஒன்று வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்தாலோ நம்ம வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். இப்போ அடுத்து NTPC JEEலாம் வரப்போகுது, நம்ம வந்தோன்னே உங்களுக்கு சொல்லுவோம் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி படிக்கணும்னு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஃபாலோ மட்டும் போட்டு வச்சுக்கோங்க மக்களே. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை பை, டேக் கேர்.